अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। दानिया अहमद साहिबा बैठ जाओ, प्लीज़ बी सीटेड। दानिया अहमद तिलावत। अस्सलामु अलैकुम प्यारे हजूर। वालेकुम सलाम। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। वातसिमू बिहब्लिल्लाहि जमीअन वला तफर्रकू। واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينحون عن المنكر وأولئك هم المفلحون. جزاك الله. English translation Kashfa Idris Sahiba. अस्सलाम वालेकुम प्यारे हजूर। वालेकुम सलाम। मैं अल्लाह की पनाह मांगती हूँ दत्कारे शैतान से। அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நம்பிக்கை கொண்டோரே,
இறையச்சத்தை அதன் எல்லா நிபந்தனைகளுடன் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருக்கின்ற நிலையில் மட்டுமே உங்களுக்கு மரணம் வர வேண்டும். மேலும் நீங்கள் யாவரும் ஒன்றுபட்டு அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள். உங்கள் மீது செய்துள்ள அல்லாஹ்வின் அருளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாய் இருந்தீர்கள். பின்னர் அவன் உங்கள் உள்ளங்களில் அன்பை உருவாக்கினான். எனவே நீங்கள் அவனுடைய அருளினால் உடன்பிறப்பு போல் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு நெருப்பு கிடங்கின் ஓரத்தில் இருந்தீர்கள். பின்னர் அவன் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினான். இவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு தன் வசனங்களை நீங்கள் நேர்வழியினை பெரும் பொருட்டு விளக்குகின்றான். மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கவும் நல்லவற்றை போதித்து தீமையை தடுக்கவும் செய்யும் ஒரு கூட்டம் உங்களிடையே இருந்து வர வேண்டும். இவர்களே வெற்றி பெறுவோர். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। प्यारे हुजूर, वालेकुम सलाम। मंजूम कलाम हज़रत मुस्लिम मौद रज़ी अल्लाह ताला अन्हो। वो भी हैं कुछ जो के तेरे इश्क से मख़मूर हैं। दुनियावी आलाइशों से पाक है और दूर हैं। दुनिया वालों ने उन्हें बेघर किया, बेदर किया। फिर भी उनके क़ल्ब हुब्बे खल्क से मामूर हैं। तेरे बंदे ए खुदा सच है कि कुछ ऐसे भी हैं। एक तरफ तेरी मोहब्बत, एक तरफ दुनिया का दर्द। दिल फटा जाता है सीने में है चेहरा ज़र्द ज़र्द। है लगे रहते दुआओं में वो दिन भी रात भी। है ज़मीनों आसमां में फिर रहे वो रहनवर्द। तेरे बंदे ए खुदा सच है कि कुछ ऐसे भी हैं। तेरे बंदे ए खुदा सच है कि कुछ ऐसे भी हैं। There are those who are intoxicated in your life. பொருள்: அவர்களில் உமது நேசத்தில் மூழ்கிய சிலரும் உள்ளனர். உலக அசுத்தங்களிலிருந்து தூயவர்களாகவும் தூர விலகியவர்களாகவும் உள்ளனர்.
உலகவாதிகள் அவர்களை வீடு வாசலற்றவர்களாக ஆக்கிவிட்டனர். ஆயினும் அவர்களது உள்ளங்கள் படைப்பினங்களை நேசத்தால் நிரம்பியுள்ளன. இறைவா, உண்மை என்னவென்றால் உன் அடியார்களில் சிலர் இவ்வாறும் உள்ளனர். ஒரு பக்கம் அவர்களுக்கு உன்மீதான நேசம் இருக்கிறது, மறுபக்கம் உலகின் மீதான வேதனையை கொண்டிருக்கிறார்கள். உள்ளமோ நொறுங்கிக் கொண்டிருக்கிறது, நெஞ்சங்களில் பதற்றம் ஏற்பட இருக்கிறது. அவர்கள் பகலிலும் இரவிலும் துவாக்களில் மூழ்கியுள்ளனர். நிலத்திலும் மண்ணிலும் அவர்கள் சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றனர். இறைவா, உண்மை என்னவென்றால் உன் அடியார்களில் சிலர் இவ்வாறும் உள்ளனர். ஜஸாக்குமுல்லாஹ். மொழியாக்கத் Hazur, the Nazam and the translation we did. ஹுசூர் அவர்களே, நசம் மற்றும் மொழியாக்கத்தை நாங்கள் ஒன்றாக ஆக்கிவிட்டோம். ஒன்றுடனா இங்கு வேறு எழுதியிருக்கின்றீர்களே? மொழியாக்கம் ஃபர்ஹானா லுக்மான் சாஹிபா வாசிப்பார் என்று எழுதியிருக்கிறீர்களே. ஹுசூர், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லையா மொழியாக்கம் வாசிப்பதற்கு, அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? ஹுசூர், எங்களிடம் நிகழ்ச்சி இருந்தது. நீங்கள் என்னிடம் கேட்காமலே மாற்றிவிட்டீர்களா? ஹசூர், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். சரி, அடுத்து இஜ்திமா ரிப்போர்ட். மாவினா சதர் சாஹிபா வக்ஃபாத் என்ன வாசியுங்கள். அன்பிற்குரிய ஹுசூர் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாக்கிஃபாத் நோ யூகே சார்பாக நான் ஹுசூர் ஐயதுல்லா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஹுசூர் அவர்கள் தாமே இங்கு கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுக்காக. நம்முடைய இந்த இஜ்திமாவை பற்றிய ஒரு சுருக்கமான அறிக்கை இவ்வாறு வருகிறது. இஜ்திமா காலை 10 மணிக்கு ஆரம்பமானது. சதர் சாஹிபா யூகே அவர்கள் தலைமை தாங்கினார்கள் துவக்க அமர்வுக்கு. அதற்கு பிறகு வாக்கிஃபாத் நவ் 5 பிரிவுகளாக வயது அடிப்படையில் பிரிக்கப்பட்டார்கள். மேலும் பல்வேறு ஒர்க் ஷாப்ஸ்கள் நடத்தப்பட்டன. அதில் தொழுகை, ஹஜ்ரத் உம்மே அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மற்றும் ஹிலாஃபத்தோடு தனிப்பட்ட அனுபவங்கள், சம்பவங்கள் போன்ற தலைப்புகள் உள்ளடங்கியிருந்தன. அன்பிற்குரிய ஹுசூர் அவர்களே, அல்லாஹ்வின் அருளினால் இன்றைய வாக்கிஃபாத் நவ் இஜ்திமா 1363 பேர் மற்றும் கடந்த ஆண்டு 1213, அது 2023 உடையது இஜ்திமா உடைய வருகையாக இருந்தது. பெற்றோர்களுடன் தாய்மார்களுடன் 325 தாய்மார்கள் மேற்கொண்டு கலந்திருக்கின்றார்கள். நான் கமிட்டி முழுவதற்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். சதர் சாஹிபா, செக்ரட்டரி வக்ஃபேனோ மற்றும் எல்லா டியூட்டியில் இருந்த எல்லா பெண்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றோம். ஹுசூருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதை எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் இருந்தது. ஹுசூர் எங்களுக்கு எந்த அளவு வேதனை கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு ஹுசூர் ஐயதுல்லா அவர்களுடைய முழு எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்படுத்த நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாங்கள் உண்மையான முறையில் வாக்கிஃபாத் என்று அழைக்கப்படும் தகுதியானவர்களாக ஆவோமாக. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। ला इलाहा इल्लल्लाह
وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேஷனல் வக்ஃபினோ இஸ்மா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாக்கிஃபாத்தினோ இஸ்மாவை வாக்கிஃபாத்தினோவுடைய உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை மார்க்க தொண்டுக்காக அவர்களுடைய பிறப்புக்கு முன்பே அர்ப்பணித்தார்களோ அந்த பெண்கள் கலந்திருக்கிறீர்கள். 15 வயதை அடைந்துள்ளீர்கள் அல்லது 15 வயதை கடந்துள்ள பெண்கள் இந்த இஜ்மாவில் கலந்துள்ளார்கள். மார்க்க தொண்டுக்காக தமது வாழ்வை கழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள். அல்லாஹ்வுடைய அருளால் பல வாக்கிஃபாத்து பெண்கள் தாயாக மாறிவிட்டார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் உள்ள தமது சந்ததிகளுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக ஆகியிருக்கிறீர்கள். தமக்கு மட்டுமின்றி தமது சந்ததிகளிடத்திலும் இந்த உறுதிமொழியை பேணக்கூடியவர்களாக அவரை ஆக்க வேண்டும். ஒரு வாக்கிஃபாத்துடன் எந்த எதிர்பார்ப்பு செய்யப்படுகின்றதோ அதை நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு சரியான முறையில் தர்பியத்து கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய ஒளியில் தர்பியத்து கொடுக்க வேண்டும். மிகவும் சிறிய வயதிலிருந்து இந்த விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மார்க்க தொண்டில் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். தாய்மார்களுடைய பங்களிப்பு தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும். அதேபோன்று இப்படிப்பட்ட பெண்கள் தமது கணவர்மார்கள் மீதும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறையிச்சத்திற்கேற்ப வாழ்வை கழிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் வாழ்வை இறையிச்சத்தில் கழிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்வு நல்ல முன்னுதாரணமாக திகழும். உங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் உறுதியாகிக் கொண்டே செல்லும். ஆகவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும். உங்களுடைய வீடு நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டும், இறைச்சத்தால் நிறைந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய இபாதத்தால் அது அழகு பெற்றிருக்க வேண்டும். வாக்கிஃபாத்தினுடைய உறுப்பினர்கள் என்ற முறையில் நீங்கள் உங்களது தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு தொழுகையையும் குறித்த நேரத்தில் சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும். களப்பற்ற முறையிலும் கவனத்துடனும் தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்விடம் உள்ள தொடர்பு ஒருபோது முறிந்துவிடாத தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் குனியும் போது உங்களுடைய குழந்தைகளும் பெரியவர்களாகி நல்லவர்களாகவும் உண்மையில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். மார்க்கத்துடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும்.
அல்லாஹ்விடம் ஒருபோதும் முறியாத தொடர்பை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த வாக்கிஃபாத்தினா உறுப்பினர்களுக்கு திருமணம் ஆகவில்லையோ, குறைந்த வயதுள்ளவர்கள் இருக்கிறார்களோ, நாசிராத்தாக இருக்கிறார்களோ, அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்லாஹ்வுடன் நட்பு மற்றும் களப்பற்ற தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். இதற்கான அடிப்படை வழிமுறை தொழுகையாகும். ஒரு நாளில் 2-3 தொழுகைகளை நிறைவேற்றி விடுவது மட்டும் போதுமானதன்று. மாறாக ஐவேளை தொழுகைகளையும் மிக கவனத்துடனும் முழுமையான உணர்வுடனும் தொழ வேண்டும். அத்துடன் அந்த தொழுகையில் இறைவன் உங்களுக்கு இறையச்சத்தை நிலைத்திருக்க செய்ய வேண்டும், நன்மையின் பக்கம் முன்னேறச் செய்ய வேண்டும் என்றும் துவா செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த வழிகளை அடைய வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள்களை பெறக்கூடிய வழிகளாக அமைய வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களது மார்க்க குறிக்கோள்களை தொழுகையின் மூலமாகத்தான் பெற முடியும். அல்லாஹ்வுடன் களப்பற்ற தொடர்பு இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இதற்காக நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்காக எல்லாவித தியாகங்களுக்காகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வக்ஃப் ஸ்கீமில் இணைந்திருப்பது மட்டும் போதுமானதன்று. அது குறிக்கோளை அடைவதற்கு போதுமானதன்று. நன்றியுணர்வுள்ள பெண்கள் உங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை பார்க்கும்போது தியாகம் செய்த பெண்களுடைய முன்மாதிரிகளை பார்க்க முடியும். அவர்கள் நபிமார்களுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்மணிகளாக திகழ்ந்துள்ளார்கள். உதாரணமாக ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியாத்தை பற்றி கூறப்படும் போது அவர்கள் மிக வீரத்துடன் செயல்பட்டார்கள். இன்றும் கூட கிறிஸ்தவர்கள் அந்த இறைச்சமுள்ள நல்ல பெண்களை பற்றி நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொண்டாற்றினார்கள், நன்றி விசுவாசத்தோடு இருந்தார்கள். அது மிகவும் கடுமையான துயரமான காலமாக இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆண் தோழர்கள் விட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பெண் சஹாபியாத் கடினமான நேரத்திலும் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைந்திருந்தார்கள். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்ட பிறகு பாதுகாப்போடு வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு மருந்திடப்பட்டார்கள். அந்த பணியிலும் அந்த பெண்கள் தான் பங்கெடுத்தார்கள். எல்லாவித தியாகங்களுக்கும் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுக்குரிய காலகட்டத்தில் வியத்தகு தியாகங்களுடைய முன்னுதாரணங்களை நாம் பார்க்க முடிகின்றது. முஸ்லிம் பெண்கள் அசாதாரணமான தியாகங்களை செய்தார்கள். அவர்கள் தியாகங்களுடைய சிகரத்தை அடைந்து விட்டார்கள். மார்க்க அறிவையும் கற்றுக்கொண்டார்கள். மார்க்க கொள்கைகளையும் புரிந்து கொண்டார்கள். மார்க்கத்திற்கு ஏற்ப செயல்படுவதற்கு தமது மார்க்க அறிவை அதிகப்படுத்தி கொண்டார்கள். அவர்களது துணிவையும் தைரியத்தையும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். உதாரணமாக பல முறை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியுடைய வீரத்துடைய சம்பவத்தை பலமுறை நாம் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் களிமா கூறிவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி அவர்களுடைய ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அணுவும்
அசாதாரணமான துடிப்புடன் திருக்குரானுடைய போதனையை புரிய வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சஹாபியை தமது வீட்டிற்கு திருக்குரான் கற்றுக் கொடுப்பதற்காக அழைத்தார்கள். தமது கணவருக்கு திருக்குரானுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அழைத்திருந்தார்கள். இது நமக்கு எப்படிப்பட்ட போதனை என்றால், படிப்பினை என்றால், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று அந்த வீட்டிற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக கடும் கோபத்துடன் அங்கு சென்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது சகோதரியும் சகோதரியுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். இதை கண்டபோது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் கோபத்துடன் தமது சகோதரியுடைய கணவரின் பக்கம் பாய்ந்தார்கள். அவரை அடிக்க வேண்டும் என்பதற்காக பாய்ந்தார்கள். அப்பொழுது இடையில் அன்னாருடைய சகோதரி வந்து விட்டார்கள். தமது கணவரை அவர்கள் காப்பாற்றினார்கள். இதன் விளைவாக அவர்களுடைய முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டது. அவருடைய மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்தது. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. அந்த சகோதரி மாறாக அசாதாரணமான மகத்துவமுள்ள வீரத்துடன் துணிவுடன் ஹஸரத் உமர் அவர்களை பார்த்து, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் இஸ்லாத்தினுடைய போதனை விட்டு முகம் திருப்ப முடியாது, நாங்கள் இஸ்லாத்தை விட்டு நாங்கள் திரும்ப மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். இந்த தைரியம் உமர் ரலியல்லாஹு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களது கோபம் தணிந்து விட்டது. அவர்களுக்கு வெட்க உணர்வு தோன்றியது. அவர்களது கைகளால் அவர்களது சகோதரிக்கு காயம் ஏற்பட்டதைக் கண்டு அவர்கள் வெட்கப்பட்டார்கள். பிறகு திருக்குரானை கேட்க வேண்டும், ஓத கேட்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது அவர்களுடைய சகோதரி, நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒழு செய்து கொள்ளுங்கள், பிறகு திருக்குரானை கேளுங்கள் என்று கூறினார்கள். திருக்குரான் ஓதப்பட்ட போது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் நிரம்பிவிட்டது. அல்லாஹ்வுடைய கம்பீரத்தால் அது நடுங்கி போனது. அவர்களது வாழ்வு அந்நேரத்தில் முற்றிலும் மாறிவிட்டது. இஸ்லாத்தினுடைய கடுமையான எதிரி என்ற அடிப்படையில் அந்த வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் முஸ்லீமாக வெளியேறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று பைய செய்தார்கள். இது ஒரு பெண்மணி செய்த அசாதாரணமான துணிவுடைய விளைவாகும். அந்த துணிவு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு நபரை இஸ்லாத்தில் நுழைத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சம்பவங்களை நான் இந்நாட்களில் கூறி வருகின்றேன். பல முஸ்லீம் பெண்களை பற்றி கூறினேன். ஹஸரத் உம்மே அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகத்துவமிக்க தியாகங்களை செய்தார்கள். போர்களில் பங்கெடுத்தார்கள். கடுமையான இன்னல்களை எதிர்கொண்டார்கள். அந்த சஹாபியாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எவ்வித தடுமாற்றமின்றி எவ்வித நிபந்தனையுமின்றி அவர்கள் பங்கெடுத்தார்கள். இதுதான் இந்த முன்னுதாரணத்தை தான் அஹ்மதி பெண்களும் வாக்கிஃபாத் சிறுமிகளும் தமது முன்னுதாரணமாக ஆக்க வேண்டும். திருக்குரானில் அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி திருக்குரான் வலியுறுத்துகின்றது. நமது
வாழ்வினுடைய முக்கிய குறிக்கோள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் களப்பற்ற தன்மை நேசத்தை ஏற்படுத்துவதாகும். நீங்கள் இவ்வாறான தொடர்பை ஏற்படுத்திவிட்டால் நீங்கள் தாமாகவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இவ்வாறு செய்வதால் தான் உண்மையான முஸ்லிம் என்று நீங்கள் அழைக்கப்பட முடியும். நீங்கள் வாக்கிஃபாத் என்ற முறையில் உங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் உங்கள் என்ன எதிர்பார்க்கப்படுகின்றதோ அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. உங்கள் மீதுள்ள பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. இது போன்ற உங்களுடைய இஸ்மாக்களில் நீங்கள் கலந்து கொள்வது ஒரு சந்திப்பாக, ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்காமல் நேசத்தின் ஒரு தீய நெருப்பை அது மூட்ட வேண்டும். எப்படிப்பட்ட புரட்சியை உருவாக்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட உறுதிமொழியை உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு உண்மையான முஸ்லீமாக வேண்டிய உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். நீங்கள் தோல்வியடையாத, தடுமாற்றம் இல்லாத நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க வேண்டும். எவ்வித அச்சமும் இன்றி இஸ்லாத்திற்கு எதிராக தாக்கப்படுகின்ற அனைத்து பொய்யாத அவதூறுகளுக்கும் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் தீமைகளுக்கு பலியாகிவிடக்கூடாது, அல்லது மார்க்கத்தை விட்டு விலக்கக்கூடிய விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திவிட வேண்டாம். உங்களுக்குள் எப்படிப்பட்ட துணிவு பிறக்க வேண்டும் என்றால், எவ்வித அச்சமின்றி உலகத்திற்கு முன்னால் உங்களது மார்க்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். மார்க்க போதனைகள் கட்டளைகளின்படி செயல்படக்கூடிய நல்வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் பருவ வயதை அடைந்த பிறகு நீங்கள் உடலை மறைக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. மாறாக உங்களது ஆடையின் மீது உங்களுக்கு பெருமிதம் ஏற்பட வேண்டும். நீங்கள் எந்த ஜமாத்தினுடைய பிரதிநிதி, எந்த மார்க்கத்தினுடைய பிரதிநிதி என்பதை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். மார்க்க அறிவை அதிகப்படுத்துவதற்காக எப்பொழுதும் நீங்கள் முயற்சி செய்து வர வேண்டும். இந்த காலத்தினுடைய உண்மையான ஜிஹாது இஸ்லாத்தினுடைய அழகிய போதனையை வெகு தூரம் வரை கொண்டு சேர்ப்பதாகும். நிச்சயமாக இந்த வாக்கிஃபாத் என சிறுமிகள் பெண்களுடைய பொறுப்பு என்னவென்றால், தப்லீகில் எல்லோரையும் விட அதிகமாக தொண்டாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இறுதியில் நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் உங்களது மார்க்க ஆன்மீக பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. எல்லா விதமான தியாகங்களுக்கும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. ஒரு ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக உங்களை ஆக்குவானாக. துவாவில் இணைந்து கொள்வோம். آمين. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ.